இதுதான் இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்க Moto Edge 70. இந்த ஸ்மார்ட் போனை நான் இப்ப 4 டேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போனை ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு எதுக்காக வாங்கலாம் அப்படின்றத நான் ஃபுல்லா டீடைலா அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த Moto Edge 70 யோட ஸ்லிம்மஸ்டான டிசைன் தான். ஸோ 5.9 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் வெயிட்டுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 159 கிராம்ஸ் தான் இருக்கு. இதை கையில எடுக்கிறப்பே ரொம்ப லைட் வெயிட்டா, யூஸ் பண்றதுக்கு ரொம்ப காம்பேக்டா இருந்துச்சு. ஸோ ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் போன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த மாதிரியான ஹெவியான ஐபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே காம்பேக்டா இருக்கு. இந்த ஸ்லிம்மஸ்ட் டிசைன் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. ஆனா அந்த டிசைன் வரும்போது இந்த 2 வருஷமா இவங்க போர் அடிக்கிற இதே டிசைனை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து Moto Edge 60 ஸ்டைலஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமரா மாடியூல்ல ஜஸ்ட் ஃபியூஸ் பண்ற மாதிரி நல்லா இருக்கு. அண்ட் பேக்குமே வந்து இந்த லெதர் ஃபினிஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கு. இன்ஹேண்ட் ஃபீல் வந்து இது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா அதுவே இந்த Edge 70ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கேமரா மாடியூல ஹைலைட் பண்றதுக்காக ஒரு அலுமினியம் ஃப்ரேம் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் மாடியூல்லுமே வந்து சின்னதா கிரவுன் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த கலரோட மேட்ச் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்களாம். ஆனா இது வந்து கலர் சுத்தமா மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா, இந்த கலர் காம்பினேஷன்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த கலர் மட்டும் இல்லாம இந்த கலர் என்ன கலர்ன்றதை நான் சொல்லிடுறேன். Pantone Bronze Green, இதையுமே இங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 2 கலர் ஆப்ஷன் இருக்கு. Pantone Gadget Grey, அதுக்கப்புறம் Pantone Lily Pad, அதுவுமே வந்து ஒரு கிரீன் கலர் ஆப்ஷன் தான். அண்ட் இதோட பேக் ஃபினிஷ் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்மூத்தா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, பட் இதுல வந்து ஸ்மூத்தா இல்ல. ஏன்னா இது வந்து கிரிப்புக்காக ஒரு மாதிரி சொரசொரப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் வந்து எனக்கு அவ்வளவா கம்ஃபர்டபுளா இல்ல. ஓவராலா டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் எனக்கு ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் போன் தான் இந்த பட்ஜெட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த Moto Edge 70 நீங்க வாங்கலாம். அடுத்த பாசிட்டிவ், இந்த Moto Edge 70ல இதோட டிஸ்பிளே தான். 6.7 இன்ச்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே இருக்கு. அண்ட் 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட 10-பிட் கலர் பேனல் வித் HDR சப்போர்ட்டோட இதுல கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக என்னோட ஐபோன் 16 Pro Maxோட இந்த ஸ்மார்ட் போனோட வீடியோ குவாலிட்டியை வந்து நாங்க செக் பண்ணப்போ ஐபோனோட குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டியா இருக்கு. ஆனா இந்த Edge 70யோட குவாலிட்டி வந்து சேச்சுரேஷன் லெவல்லாம் பூஸ்டப் பண்ணி கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி வீடியோ வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லா காட்டுச்சு. என்னோட ஐபோனோட கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க. இந்த பட்ஜெட்டுக்கே சேச்சுரேஷன் லெவல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கலர்ஸ் எல்லாம் நல்லா பூஸ்டப் பண்ணி நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோவை இந்த டிஸ்பிளேல பார்க்க முடிஞ்சது. அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. 4500 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட ப்ரொடெக்ஷனுக்கு Corning Gorilla Glass 7i கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு ப்ரொடெக்ஷன் என்னன்னா மிலிட்டரி கிரேட் ஸ்டாண்டர்ட் 810H கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த கதை தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதே இந்த 60 ஸ்டைலஸ்லயும் 810H தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி சில்லா நொறுங்கி இருக்குன்றது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல பேசிட்டோம். பட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மித்த ஸ்பெசிபிகேஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த பாசிட்டிவ், இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி தான். 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஏன்னா 5000 தான் கொடுத்திருக்காங்க, இதை போய் பாசிட்டிவ் சொல்றேன்னா இது ஒரு ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் போன். இந்த ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் போனுக்கு 5000 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8 hours 20 minutes வரைக்கும் இதோட SOD டைம் வந்து இருக்கு. இதை நல்லாவே ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட நார்மல் யூசேஜுக்கு 1 day தாராளமாவே வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்மே இல்லை. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ்மே எதுவுமே கிடையாது. அண்ட் இதுக்கு வழக்கம் போல 68 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்டா சார்ஜ் ஏறிச்சு. 0 to 100% சார்ஜ் ஏறதுக்கு வந்து 55 minutes வரைக்கும் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா தான். இதை நம்ம பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஓரளவு ஆவரேஜான கேமரா கொடுத்திருக்காங்க. ரியர் சைட்ல வந்து டியூயல் செட்டப் இருக்கு. 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரோட வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. இதை பின்னாடி பாக்குறப்ப மூணாவதா ஒரு கேமரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து லைட் சென்சார் தான். இதோட ரியர் அண்ட் ஃப்ரண்ட்ல போட்டோஸ் எடுக்கும் போது குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கும் போது ஓரளவு நல்ல குவாலிட்டியான போட்டோஸ் தான் வந்து நமக்கு கிடைக்குது. ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியும் காட்டாம ரொம்ப நேச்சுரல் லைட்ல இருக்காம ஓரளவு நல்ல இமேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ எனக்கு பர்சனலாவே இதோட போட்டோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு.
பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம போர்ட்ரேட் ஷாட்ஸ்மே வந்து அந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரியிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 FPS வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஓவராலா இந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளோ நேரம் இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தோம். என்னடா நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இதோ வந்துருச்சு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கேமிங்க்கு, மல்டி டாஸ்கிங்க்கு, டெய்லி யூசேஜ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் வரைக்கும் தான் இதோட AnTuTu ஸ்கோரிங் இருக்கும். இந்த போனுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி 1.4 மில்லியன் வரைக்கும் இதோட AnTuTu ஸ்கோரிங் இருக்கு. அண்ட் கேம் பிளேயுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் BGMI கேம் 90 FPSல விளையாண்டப்போ எந்த ஒரு லேகுமே இல்லாம ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. அண்ட் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணல. என்னடா கேமிங்கும் நல்லா இருக்கு, டெய்லி யூசேஜ்க்கும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, அப்படியே வந்து நெகட்டிவ்னு சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 8th ஜென் ப்ராசஸரே கொடுத்திருந்திருக்கலாம். 7th ஜென் கொடுத்தது ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா அது வந்து இந்த பட்ஜெட்டுக்கான ஒரு ப்ராசஸர் கிடையாது. 7th ஜென் கொடுத்து எதுக்கு இதை காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னே தெரியல. 8th ஜென் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா இருந்திருக்கும், ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு. அண்ட் இதுல LPDDR5X RAM UFS 3.1 கொடுத்திருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல வருது. அண்ட் Hello UIயோட தான் கொடுத்திருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்கிரேடும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க AI கீ. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல AI ஃபீச்சர்ஸ்லாம் தான் நிறைய வந்து ஆட் ஆன் ஆகுது. ஸோ அதை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவே வந்து இந்த AI கீ கொடுத்திருக்காங்க. AI பட்டனை லாங் பிரஸ் பண்ணா டேக் நோட்ஸ், கிரியேட் வால்பேப்பர், அண்ட் அந்த வால்பேப்பருக்குள்ள போனோம் அப்படின்னா இமேஜ் ஸ்டுடியோன்னு இருக்கு. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரியான அவதார், அதுக்கப்புறம் இமேஜஸ் எல்லாமே நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அன்ரீட் மெசேஜஸ், நோட்டிபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மோட்டோவோட AI அதுல ஈஸியா நம்ம எது வேணாலும் ஆஸ்க் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் இதுல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட ஆக்ஷன் எல்லாமே குயிக்கா இருக்கு. அதுக்கப்புறம் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. 16 5G பேண்ட்ஸ் இருக்கு. NFC சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. அண்ட் Wi-Fi 6E இருக்கு. அண்ட் IP69க்கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் 8 + 256GB வேரியன்ட். இதோட பிரைஸ் வந்து ஆஃபர்லாம் போக 29,000க்கு நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ ஓவராலா எனக்கு ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த Moto H70 வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இல்ல எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு அண்டர் 30Kல ஆல்ரவுண்டரான ஸ்மார்ட் போனான iQ Neo 10R சூஸ் பண்ணலாம். இதை சொல்றதுக்கான ரீசன் வந்து ப்ராசஸர் 8s Gen 3 இருக்கு. அண்ட் பேட்டரியும் 6400 mAh கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவும் இதுக்கு ஈக்குவலான டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் கேமராவும் டீசென்டான கேமரா 50 மெகா பிக்சலோட சோனியோட சென்சார்ஸோட வருது. ஸோ நீங்க கண்ணை மூடிட்டு அண்டர் 30Kல ஒரு ஆல்ரவுண்டரான iQ Neo 10R வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.